சூர்யா வாடிவாசல் டிராப் ஏன் வெற்றிமாறன் வச்சு ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம், அந்த படத்தை ரெண்டா பிரிச்சுட்டாரு. அப்ப வெற்றிமாறன் வச்சு ஒரு படம் பண்ணலாம்னா ஆல்ரெடி கலைப்புலி தான்ட்டு சிம்புடைய டேட், சிம்பு வெற்றிமாறன் பண்றீங்களா ஓகே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வட சென்னை படமே சிம்பு பண்ண வேண்டியதுதான். அதுக்கு மாறி போய் தனுஷ் கையில வந்துச்சு. அடுத்த மாசம் அந்த படத்தோட ப்ரோமோ பிளஸ் டைட்டில் ரிவ்யூ எல்லாம் பண்ண போறாங்க. இந்த வேலையில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு தனுஷ் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 20 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து வேணும், வடசென்னையினுடைய போர்ஷன் தான் நீங்க எடுக்கிறீங்க, வடசென்னை 2 தான் எடுக்கிறீங்க, நீங்க வட சென்னை படத்தினுடைய கதையில இருந்து ஒரு போர்ஷன் தான் எடுத்து பண்றீங்க, எனக்கு வந்து நீங்க 20 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு கேக்குற கதை அவரோடதா இல்ல கதை என்ன விஷயம்? அதான் வெற்றிமாறன் கேக்குறாரு. கதை என்னோட கதை, ஆமா நான் தான் அந்த படத்தோட டைரக்டர், நீங்க அந்த படத்துக்கு ப்ரொடியூசரா இருந்தீங்க. பட் அந்த வட சென்னை கதை கிளம்புனா அதுக்காக உங்கள்கிட்ட படம் கொடுக்கணுமா? அப்படி பாத்தீங்கன்னா பொல்லாதவன் படம் வந்து வேறு ஒரு ப்ரொடியூசர், அந்த படமும் வட சென்னை கதை கிளம்பு தான், வட சென்னை டீம் அப்படியே இருக்கும். அப்ப அந்த ப்ரொடியூசர் கேட்பாரா? சினிமா இண்டஸ்ட்ரிக்கே இது நல்லதா சார் இந்த போக்கு? இல்ல இந்த போக்கு தவறான போக்கு. ரெண்டாவது வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இருக்கு. வெற்றிமாறன் தனுஷனுடைய காம்பினேஷனுக்கு பிறகுதான் தனுஷினுடைய கேரியரே மாறும். தனுஷ் சிம்புங்கிற அந்த பழைய பகை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க வெளியில. சமீபத்துல கூட ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப சிம்பு கேட்டிருக்காரு, ஒரு படம் பண்ணுவோம், நான் டைரக்ட் பண்ண போறேன் உங்களை வச்சு அப்படின்னு பண்ணுவோம்ட்டான். அப்படியே வடசென்னை 2 பண்ணாலுமே என்ன ஆயிர போகுது, உள்ள கேரக்டர் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க தனுஷ் பண்ண கேரக்டர் சிம்பு பண்ண முடியாது, சிம்பு பண்ண கேரக்டர் தனுஷ் பண்ண முடியாது, தனுஷ் சிம்பு ஆக முடியாது, சிம்பு தனுஷ் ஆக முடியாது. அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து உங்களுக்கு பண்ண கதையை வந்து அவர் பண்ண முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வெற்றிகரமான காம்போ தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் தனுஷ் நிறைய படங்கள், பொல்லாதவன், ஆடுகளம் அப்படிங்கிற வரிசையில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போலையே இல்லை அவங்க நட்புலேயே இப்போ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சூர்யா வாடிவாசல் டிராப் ஏன் அப்படிங்கிறது இல்லை, முதல்ல இந்த சூர்யா வெற்றிமாறன் இந்த காம்பினேஷன்ல வாடிவாசல் ஆரம்பிக்கப்பட்டது. வாடிவாசல்ங்கிறது வந்து ஒரு நாவல், 1960 எழுதப்பட்ட செல்லப்பா எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவலுடைய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. 60 காலகட்டங்கள்ல மாடுபிடி வீரர் இருக்காங்க இல்லையா, அவங்களை பற்றிய கதை. ஒரு வீரர் போஸ்டர்ஸ் எல்லாம் கூட வெளியில வந்துச்சு. 2020 ஆரம்பிக்கப்பட்ட படம். அது 5 வருஷம் ஆச்சு. அது என்னன்னா அந்த கதை எப்படின்னா, அவர் வந்து என்னன்னா ஒரு மாடுபிடி வீரர் வந்து ஒரு ஜமீன்தாரனுடைய காலை அடக்க முடியாம இறந்து போயிறாரு. அவர் வந்து தன்னுடைய பையனை வந்து அடக்க சொல்லி கடைசி வாக்கு வாங்கிட்டு போறார். அந்த பையன் வளர்ந்து அந்த மாட்டை அடக்குறானா அப்படிங்கிறது தான் கதை. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த மாட்டுக்கும் உள்ள உறவுகள், அந்த இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை, சொல்லப்பட வேண்டிய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். அந்த கதையை தான் அந்த நாவலை தான் ஒரு சிறு கதையா வந்தது. அதை தான் முழுநீள படமா ஆக்குறதுக்காக 2020 கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ண, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண, சூர்யா நடிக்கக்கூடிய படமாக ஆரம்பிக்கப்பட்டது. இடையில கொரோனா வந்துச்சு, பல காரணங்கள் தள்ளி போச்சு. 2020 2023 அதை சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு விடுதலை ஆரம்பிச்சார், விடுதலை 2 முன்னாரு முடிச்சுட்டு இந்த படம் ஆரம்பிக்கலாம்னு கடைசியாக 2025 ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தும் கூட ஒன்றும் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ்ல இன்னும் நிறைய டீட்டெயிலிங் தேவைப்படுது, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. ரெண்டாவது வந்து படம் ஷூட்டிங்குமே அதிக நாட்கள் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து சூர்யா சொல்ற அவ்வளோ நாள் கொடுக்க முடியாது, ஸ்கிரிப்டடா கொடுங்கன்ற மாதிரி கேட்டு 2 பேருக்குள்ள சரியான ஒரு இது ஒத்து வராம 20 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 எடுத்து அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, கங்கு வாங்குவான்னு அவரும் போயிட்டாரு. 2 பேரும் வேற கதையை அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இல்ல, இது வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா சொல்ல வேண்டிய படம். அது அந்த படம் கண்டிப்பாக வந்திருந்தா தமிழ் சினிமாவில் வெற்றி படமா இருக்கும். வெற்றி படமா கூட இல்ல, அது ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய கூட படமா இருந்திருக்கும். ஜல்லிக்கட்டை பத்தின அவ்வளவு டீட்டெயிலிங் அந்த படத்துல இருக்கும். அதனால அது பண்ணாம விட்டாரு. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அதனால அந்த படத்தை இப்போதைக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி அது 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கொடுத்த அட்வான்ஸ் இருக்கு, 5 வருஷமா செலவழிச்ச காசு இருக்கு. இதுக்காக மதுரையில் ஒரு ஆபீஸ் வேற போட்டிருந்தாங்க இந்த படத்துக்காகவே. ஒரு மாடு வேற வாங்கி ட்ரைனிங்லாம் எடுத்தாங்க. இவ்வளவு இருக்கு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, தானு என்ன பண்ணா, 2 ப்ராஜெக்ட் ஆக்கிடுவோம். வெற்றிமாறனை வச்சு ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம், அந்த படத்தை 2ஆ பிரிச்சுட்டாரு. அப்ப வெற்றிமாறனை வச்சு படம் பண்ணலாம்னா ஆல்ரெடி கலைப்புலி தான்ட்ட சிம்புடைய டேட் இருக்கு. சிம்புடைய டேட் இருக்குன்னு சிம்பு வெற்றிமாறன் பண்றீங்களா, அப்போ ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி வட சென்னை படமே சிம்பு பண்ண வேண்டியதுதான். அதுக்கு மாறி போய் தனுஷ் கையில வந்துச்சு, அது ஆரம்பிச்சு அப்புறம் மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 2 பேரும் ஜாயின் பண்ணோடனே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணோடனே ஒரு கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேசி ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் என்ன பண்றாருன்னா, தனுஷை போய் சந்திச்சு சிம்பு கூட படம் பண்றாங்க. அவர் எங்கேயோ ஷூட்ல இருந்தாராமே, அங்க போய் வெளியூர்ல இருந்திருக்காரு. சரியான ஒரு மரியாதை வரவேற்பு கூட கிடைக்கலன்னு நாங்க இல்ல, அதெல்லாம் நல்லா பேசியிருக்காரு. வாங்க சார் பேசிட்டு இருக்காரு, இந்த படம் நான் பண்ண போறேன், தாராளம் பண்ணுங்க சார், வாழ்த்துக்கள் சார்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. வந்து இவர் என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரோமோ ஷூட்டுக்காக கிட்டத்தட்ட 100-150 பேரை வச்சு 65 லட்சம் ரூபாயில
ஒரு 3 நாள் ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் அந்த படத்தோடைய ப்ரோமோ ப்ளஸ் டைட்டில் ரிவ்யூலாம் பண்ண போகிறாங்க. இந்த வேலையில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு தனுஷ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி 20 கோடி ரூபா எங்களுக்கு வந்து வேணும், வடசென்னையினுடைய போர்ஷன் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, வடசென்னை 2 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா. இல்லை, வடசென்னை 2 கிடையாது. ஆக்சுவலாக இந்த படம் என்னன்னா வடசென்னை படத்தில் இருக்கக்கூடிய ராஜன் ஒரு கேரக்டருடைய சிறு வயது வெர்ஷன். ஓகே. அதுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இது ஆல்ரெடி ராஜன் வகைரான்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ்க்காக பண்ணிட்டாரு. ஆமா, இது ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவர் பேசினதாவும் பார்த்துருக்கோம். அதாவது கென் இருக்கார் இல்லையா, கருணாசுரி, அந்த பையன் தான் அந்த படத்துல ராஜன் வகைராவுக்கு ஹீரோ. ஓகே. அதை வச்சு ஒரு ஆல்ரெடி டெமோ ஷூட்டே பண்ணிட்டார். 1 மணி நேரம் டெமோ ஷூட்டே பண்ண வீடியோ இருக்கு. இதெல்லாம் பார்த்து நெட்ஃபிளிக்ஸ்க்கோ ஏதோ ஒரு ஓடிடிக்கு விற்கிறதுக்கு ஓடிடிக்கு பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் அதுவும் பண்ண முடியாம போனதுனால திரும்பவும் வெற்றிமாறன் சேர்ந்தோடனே ஷார்ட் பீரியட் படமா பண்ணணுங்கிறதால அந்த ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி அப்படி இருக்கு. இப்போ அதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த படம் தான் இப்போ எடுக்க போறாங்க. ராஜன் வகையில தான் எடுக்க போறாங்க. இதுக்கும் வடசென்னைக்கும் வடசென்னை 2க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருடைய ஒன்னொரு வெர்ஷன். அதை ஆல்ரெடி தனுஷ் சொல்லிட்டாரு. சொல்லி ஓகே பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. இப்போ என்னன்னா, இல்லை நீங்கள் வடசென்னை படத்தினுடைய கதையிலேருந்து ஒரு போர்ஷன் தான் எடுத்து பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீங்கள் 20 கோடி ரூபா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு கேட்குற கதை அவரோடதா? இல்லை, கதை என்ன விஷயம் அதைத்தான் வெற்றிமாறன் கேட்குறாரு. கதை என்னோட கதை, நான் தான் அந்த படத்தோட டைரக்டர், நீங்கள் அந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தீங்க. பட் அந்த வடசென்னை கதை கிளம்புனா அதுக்காக அவங்கள்ட்ட படம் கொடுக்கணுமா? அப்படி பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படம் வந்து வேறு ஒரு ப்ரொடியூசர், அந்த படமும் வடசென்னை கதைக்களம் தான். இந்த பைக் திருட போகும், அங்க ஒரு கேங் இருக்கும், பைக் எடுத்துட்டு போய் என்னென்னலாம் பண்றாங்கன்னு அவ்வளவு டீடைலா அது பேக்ட்ராப் வடசென்னை தான். அதுலயும் கிஷோர் இருப்பாரு, அதுலயும் டானியல் பாலாஜி இருப்பாரு, எல்லாம் அந்த டீம் வடசென்னை டீம் அப்படியே இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொடியூசர், இந்த வடசென்னை படத்துக்கு தனுஷ் ப்ரொடியூசர். அப்ப அந்த ப்ரொடியூசர் கேட்பாரா, நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க வடசென்னையில படம் எடுத்தாலும் எனக்கு காசு கொடுன்னு கேட்பாரா? பாரதிராஜா பாத்தீங்கன்னா எல்லா படமும் ஒரே கிராம படம் தான் எடுப்பாரு. அப்ப எல்லா முதல் படத்தை ப்ரொடியூசர் வந்து அடுத்த படத்துக்கு நீங்க தேனியில போய் ஷூட்டிங் எடுக்கிறீங்க, ஏன் தேனி பேக்டர் படம் எடுக்கிறீங்க, எனக்கு காசு மொத்தமா சேர்ந்து அப்படி கேட்க முடியுமா உங்களுக்கு? அப்படிதான் இந்த படத்தை கேட்கிறாரு. ஆக்சுவலா முதலில் ஓகே பண்ணி சரின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி அமிச்ச பிறகு திடீர்னு கேட்கிறாரு, இல்ல நீங்க வந்து வடசென்னை 2 தான் எடுக்கிறீங்க. அதை கிளியரா சொல்லிட்டாரு, வடசென்னை 2 படம் இருக்கு, நானும் தனுஷும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இல்லை நீங்க வடசென்னை தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முதல் வராரு. இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே இது நல்லதா சார் இந்த போக்கு? இல்ல இந்த போக்கு தவறான போக்கு. ரெண்டாவது வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இருக்கு. அதாவது வெற்றிமாறன் வந்து பாலுமேந்திரன் உதவியாளர் இருக்காரு. பாலுமேந்திரன் அது ஒரு கணக்காலன்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல அசோசியேட் டைரக்டர் இருக்காரு. வெற்றிமாறனுடைய அந்த ஆக்டிவான ஒர்க் எல்லாம் பார்த்தா வெற்றிமாறன் படத்துல பெரிய அளவில் ஒர்க் பண்ணார். அந்த கடைசி காலம் பாலுமேந்திராவினுடைய கடைசி காலங்கள்ல ரொம்ப முடியாம இருந்த காலங்கள்ல பண்ணப்பட்ட படம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் வந்து தனுஷ்க்கும் அவருக்கும் நட்பாகுது. நட்பாகிறப்ப தனுஷ் என்ன சொல்றாரு, நம்ம படம் பண்ணுவோம்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் 2 படங்கள் பேசி ரன் பண்ண ஆனந்தம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு தனுஷ் கூட காம்போவாது. பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் தனுஷனுடைய காம்பினேஷனுக்கு பிறகுதான் தனுஷனுடைய கேரியரே மாறும். ஆமா, எப்படின்னா பொல்லாதவனுக்கு பிறகு அவருக்கு பெரிய இல்ல, அது எப்படின்னா ஒரு டைரக்டர் பாக்குற பார்வையும் நார்மலா ஒருத்தவங்க பாக்குற பார்வையும் இருக்கு. இப்ப நீங்க நந்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய கேரியரை வேற, சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சூர்யாவை யாரும் அப்படி ஒரு சூர்யாவை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு நந்தாவோட ஒட்டுமொத்தமா சூர்யாவுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய லுக்கு, டயலாக் டெலிவரி எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அந்த மாதிரி தான் வெற்றிமாறன் கையில தனுஷ் போன பிறகு தனுஷை மொத்தமாக மாத்தி வேறு ஒரு கேரியர் கொண்டு வந்தார். பாத்தீங்கன்னா அவங்க பண்ண எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட். தனுஷினுடைய கேரியர்ல முக்கியமான 2 பேரும் சேர்ந்தாவே அது ஹிட் அப்படின்னு. அப்ப ஒன்னொன்னு சொல்லலாம், நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் டைரக்டர் ஆக்குனார்ல அப்படின்னு கேட்டா அது கிவ் அண்ட் டேக் தான். உங்களுடைய திறமையை அவர் பயன்படுத்திட்டாரு, நீங்க அவரை வைத்து அவரை பயன்படுத்தி, அது ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோக்கு உள்ளது, அது முடிஞ்சு போச்சு. இப்பயுமே கூட நீங்க வடசென்னை 2 பண்ணலாம் சார், இது முடிச்சுட்டு வர பண்ணுவோங்கிறார். அதுக்கிடையில் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் இப்படி கேட்கறது வந்து தனுஷ் சிம்புங்கிற அந்த பழைய இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க வெளியில. சமீபத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப சிம்பு கேட்டிருக்காரு, ஒரு படம் பண்ணுவோம், நான் டைரக்ட் பண்ண போறேன் உங்களை வச்சு அப்படின்னு பண்ணுவோன்ட்டான். அப்படிலாம் பேசியிருக்காங்க வெளியில, நம்ம 2 படம் பண்ணுவோம் சார், கேமரா லைட்ஸ் ஆன்ல இருக்குல்ல அப்படிங்கிறது அப்படிலாம் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருக்காரு வெற்றிமாறன். போனே சூப்பரா சார் எல்லாம் பண்ணுங்க சார், வாழ்த்துக்கள் சார் எல்லாம் கை கொடுத்துருக்காரு. வந்து படம் 3 நாள் போறப்பதான் எனக்கு 20 கோடி கொடுங்க, இல்ல நீங்க வந்து வடசென்னை பண்றீங்கிறப்ப அப்ப தனுஷினுடைய இன்னைக்கு உயரம் வேற. தனுஷ் வந்து படம் டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, தமிழ் படம் பண்றாரு, ஹிந்தி படம் பண்றாரு, இங்கிலீஷ் படம் பண்றாரு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, திரும்ப இறங்கி வந்து இங்க சண்டை போட்டுட்டு இந்த வேலையை பண்ணலாமே. அப்படியே நீங்க பண்ணாலுமே ஒரு ஃப்ரெண்டு தானே அவரு. டைரக்டரை தாண்டி 2 பேருக்கும் நல்ல நட்பு இருக்கு. ஒன்றும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ இது படம் பண்ணியிருப்பீங்க,
2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க, இங்கே வந்திருப்பீங்க, அப்படி பண்ணாலும் பண்ணிட்டு போறாங்க. என்ன ஒரு படம் தானே இருக்கு, இதுல என்ன ஆயிரப்போகுது? வட சென்னை அப்படின்னா அந்த வட சென்னையிலேருந்து செகண்ட் பார்ட் போறாங்க, போக போறாங்க. இப்போ எத்தனை பாட்டு வந்தாலும் அதுல நான் தான் ஹீரோவா இருக்கணும் இல்ல, அப்படிங்கிற அந்த வடசென்னை படத்தினுடைய ப்ரொடியூசர் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ். அதனால நீங்க வடசென்னை 2வே கிடையாது. இது வடசென்னை 2வே கிடையாது. வடசென்னை 2 வந்து சிம்பு தனுஷ் தான் பண்றாரு. தனுஷ் வெற்றிமாறன் தனி ப்ராஜெக்ட். இது வேற ப்ராஜெக்ட், வடசென்னை பேக்ட்ராப்ல ஒரு படம். என்னன்னா இந்த படத்தினுடைய சமயத்தில் எடுத்த இந்த ப்ரோமோ ஷூட்லாம் பார்த்த பிறகு தனுஷ்க்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வடசென்னை 2வே பண்றாங்களோ, அதே பேக்ட்ராப்ல சிம்பு வசி பண்றாரோ, வேறு ஒரு களத்துக்கு போயிட்டாரா, எதிர்மாவுக்கு போயிட்டாராங்கிற ஒரு சந்தேகம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனராக இருந்த எஸ் ஏ சூர்யாவை டைரக்டர் ஆக்குனது வந்து அஜித். வாலிங்கிற ஒரு படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். வாலி ஹிட் அடிச்சு அடுத்த படம் என்ன பண்றாங்க, குஷி பண்றாரு. அன்னைக்கு அஜித் விஜய்ங்கிற ஒரு இது இருந்தது, பெரிய ஃபைட். அன்னைக்கு ஒன்றும் பண்ணலையா அஜித், ஒன்றும் பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே. அடுத்த படமே வந்து விஜய்க்கு பண்றாரு, அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படிங்கும்போது சினிமா கதையே மாத்திக்கிறாங்களே சார். ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து நயன்தாரா வச்சு அந்த சாமி படம் ஒன்று எடுக்கிற மூக்குத்தி அம்மன், அதை வந்து இப்ப சுந்தர்ஸ்ரீ வந்து டைரக்ட் பண்றாரு. அதுக்கே அவர் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படி ஒரு வடசென்னை சாப்டர்னாவே நான் தான். வடசென்னை சாப்டர்ல நீங்க வெற்றிமாறன் படம் பண்ணீங்கன்னா அது வடசென்னை படம் தான், இப்ப நீங்க அந்த கதையை தான் பண்றீங்க அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இது எந்த வரைக்கும் போக போகுது பிரச்சனை அப்படின்னா, இது வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காரு. ஏன்னா இது உளவியல் ரீதியாக ஒரு கிரியேட்டருக்கு வந்து நீங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க, ஷூட்டிங் போறாங்க அடுத்த மாசம், அந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு டிஸ்டர்ப் பண்றது வந்து மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆல்ரெடி நயன்தாரா கூட இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எங்களுடைய படத்தோட கிளிப்லாம் எடுத்து போட்டு வீடியோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அது கேஸ்லாம் தனுஷ் அந்த பஞ்சாயத்து இருக்கு. அதே தனுஷ் தான் இங்கேயும் அதே மாதிரி பஞ்சாயத்து பண்றாரு. அப்போ அடுத்தவர்களை நீங்க ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கூட நண்பர்களாக இருந்தவர்களை பண்ணா பண்ணிட்டு போட்டுமே. அப்படியே வடசென்னை 2 பண்ணாலுமே என்ன ஆயிர போகுது? நீங்க உங்களுக்குள்ள கேரக்டர் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க தனுஷ் பண்ண கேரக்டர் சிம்பு பண்ண முடியாது, சிம்பு பண்ண கேரக்டர் தனுஷ் பண்ண முடியாது, தனுஷ் சிம்பு ஆக முடியாது, சிம்பு தனுஷ் ஆக முடியாது. அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து உங்களுக்கு பண்ண கதையை வந்து அவருக்கு பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அதை விட்டுட்டு போயிடலாம். ஒரு சீன் ஏதோ லாங்குவேஜ்ல எங்கேயாவது ஒரு படத்துல இருந்தா கூட அதை கொண்டு வந்து காப்பி அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் வந்து வடசென்னை 2 கிடையாது. இது வடசென்னை பேக்ட்ராப்ல அந்த ராஜன் கேரக்டருடைய சின்ன வயசு வெர்ஷன் பண்றாரு. ஆனா அதை வந்து கேட்டுட்டு தான் பண்றாரு. முதல்லயே பெர்மிஷன் கேட்டுட்டாரு, பண்ணிக்கங்கன்ட்டாரு. இல்ல இப்ப பெர்மிஷன் கொடுக்க முடியாது, என்ஓசி கொடுக்க முடியாது, நீங்க வந்து 20 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு அடுத்த மாசம் ஷூட்டிங் போறப்ப கேட்டது. உண்மையிலேயே வெற்றிமாறனுக்கு ஒரு போன்ல கூட கேட்டிருக்கலாம், ஒரு மெசேஜ்ல கூட மேனேஜரை விட்டு பேசுறாங்க, அத போய் மரியாதை கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துமே அவரு இல்ல, அவர் வெற்றிமாறன் போய் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன்ல இருக்கிறோம், வேற ஒரு காம்பினேஷனுக்கு படம் பண்றோம், நம்ம 4 படம் பண்ணியுமே 4மே சூப்பர் டூப்பர் ஹிட், நான் அதே டீம் முன்னெடுத்துக்கு போறேன் அப்படிங்கிற போது அதை வந்து ஓகேன்ட்டார். ஏன்னா இன்னைக்கு தனுஷ் ஒரு டேட்டும் கிடையாது. தனுஷ் வந்து அவ்வளோ பிஸியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த ராஜனா பண்ண டேரக்டருடைய ஹிந்தி படம் பண்றாரு, ஹாலிவுட் படம் பண்றாரு, பயங்கர பிஸியா இருக்காரு, டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்ல இட்லி கடைன்னு ஒரு படம். இவ்வளவு பிஸியா இருக்கிறவர் இதுல வந்து ஏன் கேட்கிறாரு அப்படின்றப்ப ஒரு ஈகோ அவருக்கு டச் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம நாள் கூட இருந்த ஒரு டீம் வந்து அங்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ டச். ரெண்டாவது சிம்பு தனுஷுங்கிற அந்த பழைய போட்டியை ஒன்றும் வந்து மெயின்டைன் பண்றாரு என்னன்னு தெரியல. இது இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தியா போயிட்டு இருக்கு. பாப்போம் சார், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு. இது நட்புலேயே விரிசல் வருதா இல்லை பேசி சுமூகமா முடிக்கிறாங்களா? வெற்றிமாறன் தனுஷ் அந்த காம்போ வந்து படத்துலையும் சரி ஹிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹிட்டா இருக்கு. அப்படியே தொடர்றாங்களா, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.